போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவேன். ஆர்கே நகர்மணி 50 வருஷமா தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு மாத்தி மாற்றம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோட இருந்த அந்த சந்தேகமும் மாற்றமும் தளபதி விஜய் அண்ணா அவர்கள் அடுத்த 5 வருஷத்துல தாவேக கட்சி தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அதை நிறைவேற்ற போறார் தளபதி விஜய் அண்ணா. தளபதி விஜய் அண்ணா அவர்கள் நேத்து நடைபெற்ற சென்னை தாஜ் ஹோட்டல்ல இளைஞர்களுக்காக கொடுத்த அந்த வாக்குறுதி, தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்த அந்த வாக்குறுதியை வச்சு பார்க்கும்போது தளபதி விஜய் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டு சிஎம் ஆனதுக்கு அப்புறமா தமிழ்நாடு புத்தம்புது தமிழ்நாடு ஆக போறது அப்படின்றது உறுதி. எந்த மாற்று கருத்தும் இல்ல. தமிழ்நாட்டுல நிறைய திட்டங்கள், நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வர போறாரு அப்படின்றதும் உறுதி. நிறைய மாற்றம் வர போறதுன்றதும் உறுதி. தளபதி விஜய் அண்ணா அவர்கள் சிஎம் ஆன உடனே கோட்டையில கால் எடுத்து வச்ச உடனே வேலையா என்னவா இருக்கும்? பல தாய்மார்களோட கனவு. 10 மாசம் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து தன் மகனை எப்படியாவது கலெக்டர் ஆக்கிடணும், போலீஸ் ஆக்கிடணும், டாக்டர் ஆக்கிடணும், இன்ஜினியர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காண அந்த தாய்மார்களோட கனவை வேரோட அழித்து அந்த இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி வைத்த இந்த திமுக அப்படின்ற தீய சக்திகிட்ட இந்த மீட்டெடுத்து அந்த தாய்மார்களை கண்ட அந்த கனவை நினைவாக்க போறார் தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி விஜய் அண்ணா அவர்கள். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதாங்க, உங்களோட ஓட்டு. நீங்க போடுற அந்த ஒரு ஓட்டால உங்களுக்கு மட்டும் இல்லங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பாதுகாப்பு. நீங்க போடுற அந்த ஒரு ஓட்டால அடுத்த ஜெனரேஷன் வளரணும், வாழணும் அப்படின்னாக்கா சிந்தித்து வாக்களிங்க. விசில் மறந்துடாதீங்க. நன்றி.